வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் விமர்சையாக நடக்கிறது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் பெருமாள் கிருஷ்ணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சாயக்கொண்டை அணிந்து ராஜகோபால சுவாமி கிருஷ்ணராக காட்சி கொடுத்தார். கோயில் பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து முற்ற வெளியில் எழுந்தருளினார். அப்போது ஆழ்வார்கள் ஒவ்வொருவராக பெருமாளின் முன்பு கொண்டு வரப்பட்டனர். பெருமாளின் சார்பில் தீட்சிதர்கள் ஆழ்வார்களுக்கு மாலை அணிவித்து சடாரி சாதித்து மரியாதை செய்தனர். ஒவ்வொரு ஆழ்வாருக்கான தனித்தனி இசையும் தனித்தனி நடையும் முறையாக பின்பற்றப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திருவிழா கடந்த 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. 21 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் திருவாய்மொழி திருநாட்கள் எனப்படும் பகல் 10 திருநாள் 20ஆம் தேதி தொடங்கி நடக்கிறது. 4ஆம் நாளான இன்று காலை நம்பெருமாள் திருமொழி திருநாள் 4ஆம் நாளில் கல்லெழுத்த அரைக்கொண்டை சாற்றி அதில் சிறிய நெற்றிச்சுட்டி சாற்றி மகர கரண பத்திரம் அணிந்து மஞ்சள் வண்ண பீதாம்பர பட்டு சிகப்பு கல் சூரிய பதக்கம் புஜகீர்த்தி அணிந்து சேவை சாதித்தார். திருவாபரணங்கள் சூடி தங்க பல்லக்கில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். அரையர் சேவை எனப்படும் அபிநயம், வியாக்கியானம், பெரியாழ்வார் திருமொழி கேட்டருளிய அவர் பக்தர்களுக்கு சேவை கண்டருளி வருகிறார். பக்தர்கள் நம்பெருமாளை ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கத்துடன் சேவித்தனர். விழா ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோவில் இணை கமிஷனர் சிவராம்குமார் உள்ளிட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி வைகுண்ட வாசல் திறக்கப்பட உள்ளது. வைகுண்ட வாசல் வழியாக பக்தர்கள் ஜனவரி 8ஆம் தேதி வரை அனுமதிக்கப்பட உள்ளனர். இதையொட்டி இன்று சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை ஆகிய நித்திய பூஜைகளுக்கு பிறகு கோவிலை சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சன பணி நடைபெற்றது. மூலவர் கருவறை பட்டு துணியில் மூடிய பிறகு கோவில் முழுவதும் சுத்தம் செய்து பச்சை கற்பூரம், கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், திருச்சூர்ணம் உள்ளிட்ட மூலிகை கலவை தெளிக்கப்பட்டது. அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு, செயல் அதிகாரி அனில்குமார் சிங்கால், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌத்ரி, துணை செயல் அதிகாரி லோகநாதம், முதன்மை பாதுகாப்பு அதிகாரி முரளிகிருஷ்ணா மற்றும் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனால் காலை 6 மணி முதல் சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. கோவில் சுத்தம் செய்த பிறகு சிறப்பு பூஜைகள் முடிந்து காலை 11 மணிக்கு பிறகு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். கும்பகோணம் நாச்சியார் கோயிலில் வஞ்சுலவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த ஸ்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கழி முக்கூடி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாருடன் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். மேளதாளம் இசைக்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கருட சின்னம் வரையப்பட்ட கொடிப்படத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். டிசம்பர் 26ஆம் தேதி மாலை உலக பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை நடைபெறும். தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் திருச்சி துவாக்குடி திருநெடுங்களநாதர் கோவில், உய்யக்கொண்டான் திருமலை உஜ்ஜீவநாத சுவாமி கோவில் மற்றும் மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி உள்ளிட்ட கோவில்களில் தனுர்மாத சுவாமி தரிசனம் செய்தார். துவாக்குடி திருநெடுங்களநாதர் கோவில் நிர்வாகம் சார்பில் தருமபுரம் ஆதீனம் சுவாமிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலவரான திருநெடுங்களநாதர், அம்பாள் ஒப்பிலா நாயகி மற்றும் கோவில்களில் உள்ள ஏனைய பரிவார தெய்வங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். தனுர் மாதம் என்பது ஓசோன் என்கின்ற அந்த காற்றானது இப்போதுதான் கிடைக்கிறது. இதில் இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி 30 நாட்களும் இதை சைவர்களும் வைணவர்கள் திருப்பாவை 30 பாடல்களையும் பாடி விரதம் நோற்பார்கள். பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெண்கள் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசை எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கடிதன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்று காட்டுதற்கிணங்க நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் நல்ல மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் நோன்பு நோக்கிறார்கள். இந்த மாதத்திலே யாரெல்லாம் திருக்கோயில்கள் வலம் வருகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாகவும் உடல் நலத்தினோடும் திருமணம் தடைப்பட்டிருக்கின்றவர்களுக்கு திருமணம் கிடைப்பதும் நல்ல மழை வளத்தோடு கூடிய நாடு செழுமை பெறுவதற்காகவும் இந்த தனுர் மாத பூஜையானது சிறப்பு இந்த கோயில் வழிபாடை செய்ய வேண்டும். அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கோயிலை சார்ந்த குடிகளாக வாழ்கின்ற நம்முடைய சமூகம் இந்த கோயில்களை ஒரு திருவிழா என்று எடுத்துக்கொண்டால் எல்லா சமூகத்தினருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கோயில்கள் வழிபாடு. அந்த கோயில் வழிபாட்டிலே அடியார் பெருமக்கள் எல்லாம் பங்கு பற்றி எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பல தீய செயல்களில் மாணவர் சமுதாயம் ஈடுபடுகிறார்கள். அதற்கு இந்த திருக்கோயில்களில் வந்தால் நாயன்மார்கள் திருக்கோயில் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக அவர்கள் நல்லொழுக்கம் பெறுவார்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்தையா புறப்படுகின்ற போது அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு தான் வெளியில் வருவார். திரும்பி வந்த பிறகும் அப்பா அம்மாட்ட சொல்லி அம்பாள் சன்னதியில் நின்று அவருக்கு பால் கொடுத்து அம்பாள் உள்ள அழைத்து செல்வார்கள். இப்படி ஒரு முறைமையை அங்கே வைத்திருக்கார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. அப்படிதான் பெற்றோர்களினுடைய அனுமதியோடு தான் இந்த குழந்தைகள் வெளியிலே செல்வதும் உள்ளே வருவதும் என்கின்ற ஒரு இப்போ எங்கே பிள்ளைன்னு கேட்டால் எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இது போன்ற இதுகளெல்லாம் நம்ம கோயில்களுக்கு வந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களில் தெரியும். அதே போன்று இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பிள்ளைகள் தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் பெற்றோர்களை சேர்க்கிறார்கள். அது கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலில் சொத்தெல்லாம் வைத்தியநாத சாமி பேரில் இருக்கும். கணக்கு அன்றன்றைக்கு கணக்கு பார்ப்பது யார் என்று சொன்னால் பிள்ளை முருகன் முத்தையா தான் கணக்கு பிடிக்கிறார்.
அப்படி ஒரு முறைமையை சாவி அவங்க கையில் இருந்தால் தான் அவர்கள் பெற்றோர்கள் மதிப்பார்கள் என்பதை காட்டும் முகமாக அது கோயிலில் இருக்கிறது. கொண்டு 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் பின்பற்றுவதையானால் குழந்தைகள் தீய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் மாணவ செல்வங்களுக்கு திருக்கோயில்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்த நீதி போதனை வகுப்பு மாரல் கிளாஸ் அது என்றைக்கு இந்த அரசுகள் நீக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இந்த இப்போ நடக்கின்ற தீய செயல்கள் எல்லாம் அலங்கோலமாக ஆகிக்கொண்டு அதுக்கு தடை ஏற்பட வேண்டும் என்றால் மாணவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால் நல்ல கோயில்களை சார்ந்த நாயன்மார்களுடைய வரலாறுகளும் நீதி போதனை மாரல் கிளாஸ் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும்.